ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடை அடைப்பு. மகா சிவராத்திரியை ஒட்டி நடை அடைக்கப்பட இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் தமிழக மாணவர்களுடன் டெல்லியில் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். உரையாடலின் போது தமிழின் தொன்மை மற்றும் கலாச்சாரம் குறித்து பெருமிதத்துடன் குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழக மாணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என ஊக்கப்படுத்தினார். तो चलते हैं तमिलनाडु के कोयम्बटूर। तमिलनाडु के स्टूडेंट्स की एनर्जी, उनकी क्यूरियोसिटी ने मुझे बहुत மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சபாநாயகர் கூறியிருந்தார். மேலும் ராகுல் காந்தியை சபாநாயகர் பேச அனுமதி மறுத்ததாக காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்திட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு சமாஜ்வாதி மற்றும் திமுக ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரதமரை யாராவது தாக்க திட்டமிட்டிருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியதுதானே என்றும் அவர்களை கைது செய்து இருக்கலாமே என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமரை தாக்க திட்டமிட்டிருந்தால் ஏன் சம்பந்தப்பட்டவர்களை பாஜக அரசு கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் குறித்து விவாதம் நடத்த பாஜக அரசு விரும்பவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே புத்தகம் குறித்தும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்க வேண்டி வரும் என்பதால் பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து யுபிஐ மூலம் பணம் எடுப்பதற்கான புதிய செயலியை மத்திய அரசு வருகிற ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியை எடுக்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து வருகின்றனர். இதற்காக ஏற்படும் கால விரயம் மற்றும் அரசின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் தொலைபேசி மூலம் பயன்படுத்தும் இந்த புதிய செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவது தொடர்பான புதிதாக திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு வழங்கியிருந்தது. இந்த அறிக்கையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து கர்நாடக அரசு புதிதாக திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற வெளியுறவு கொள்கை குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியா வங்கதேச உறவுகளின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே எட்டப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார். செர்ஜியோவின் முயற்சியால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகள் நீக்கப்பட்டு ஒரு சுமூகமான பொருளாதார கட்டமைப்பு உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கோரும் இந்தியாவின் நீண்டகால கோரிக்கைக்கு செஷல்ஸ் அதிபர் ஆதரவு தெரிவித்துள்ளார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றவர் இருதரப்பு உறவு குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்தார். சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க திருட்டு வழக்கில் மலையாள நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொச்சியில் உள்ள இடி அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகருக்கு பாஜக பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னையில் ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவன் காயமடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணவர்களை வரவழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஃபஹீம் என்ற நபரை காரில் வந்த இளைஞர்கள் தரையில் இழுத்து போட்டு எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபஹீம் சாலையில் நடந்து சென்றபோது அந்த வழியே தாறுமாறாக வந்த கருப்பு நிற கார் லேசாக மோதியதை கண்டித்து அவர் அறிவுரை சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அவர் மீது கும்பலாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து தாக்குதல் நடத்திய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் குவானிபா 12 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டார். குவானிபா தனது விடுதலைக்கான நிபந்தனைகளை மீறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ஜார்ஜியாவில் சிறிய ரக விமானம் சாலையில் அவசரமாக தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியது. பல வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் உயிர் சேதம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தடைகளை மீறி சீனாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற வெனிசுலா கப்பலை அமெரிக்க பாதுகாப்பு படையினர் சிறைப்பிடித்தனர். ஹெலிகாப்டர் மூலம் அமெரிக்க படையினர் கப்பலை சுற்றி வளைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. காசாவின் அல் நாசர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகினர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். $2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.